அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது நம் தமிழ் மொழிக்கு முக்கிய பங்காற்றிய தெய்வங்களில் முக்கியமான ஸ்ரீ ஆண்டாள் அம்மன் தமிழ் மொழி படைப்புகள் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் மொழிக்கு முக்கிய பங்காற்றும் நோக்கிலேயே பூமியில் ஒரு சாதாரண பெண்ணாக பிறந்த அனைத்து தமிழ் மொழி அறிவையும் நன்கு கற்று அறிந்து படைப்புகளை நமக்காக பூமியில் அளித்திருக்கிறார்கள் ஆண்டாள் அம்மையார் அவர்கள். ஆண்டாள் அம்மாள் தமிழ்நாட்டில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர். பயணம் போற்றும் 12 ஆழ்வார்களுள் இவளும் ஒரு பெண்ணானவள் ஆண்டாள் என்பார். ஆண்டாள் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். 7ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளியில் இறந்தார். இயற்பெயர் கோதை. சமயம் இந்து மதம். தத்துவம் ஸ்ரீ வைணவம். மதுரை மாவட்டத்தில் அருகிலுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் அதாவது பெரியாழ்வார் என்ற அந்தணர் ஒருவரால் ஒரு குழந்தையாக துளசி செடியில் கிடந்தபோது ஆண்டாளம்மன் கண்டெடுக்கப்பட்டார். இந்த அந்தணர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சமேத அரங்கநாதர் கோவிலுக்கு மலர் பெய்து கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். இவருக்கு தனக்கென ஒரு குடும்பம் ஏதும் கிடையாது. கண்டெடுத்த குழந்தையை அன்பாகவும் பாசமலையாகவும் வளர்த்து வந்தாள். இந்த பெரியாழ்வார் அவர்கள் ஆயர்குலம் பெருமை வாய்ந்தவரால் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை என்பதாகும். இந்த குழந்தைக்கு இளம் பருவத்திலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த தமிழ்மொழி போன்ற அனைத்தையுமே இந்த பெரியாழ்வார் அவர்கள் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார். இதனால் ஆண்டாள் அம்மையாருக்கு தமிழ் மொழி மீது மிகுந்த பற்றும் கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வும் கொண்டவராய் தமிழில் நல்ல திறமையும் கொண்டவராகவும் இருந்தார். ஆதலால் கண்ணனை அவர் காதலிக்கவும் செய்தார். தன் தந்தை தினமும் சூடிக் கொடுக்கும் மலரை அவர் ஒரு நாள் போட்டு பார்த்துவிட்டு தான் ஆண்டாள் அம்மன் தன் தந்தையிடம் கொடுத்து நீங்கள் விஷ்ணு அவர்களுக்கு கொண்டு போய் சாற்றுங்கள் என்று கூறுவார். கோதை எனப்படும் ஆண்டாள் தனது 12 வயதில் 15 வயதில் இறைவனுடன் இரண்டாக கலப்பதற்கு முன் நாச்சியார் திருமொழி, திருப்பாவை எனும் 2 நூல்களை இயற்றியுள்ளார். இந்த 2 நூல்களும் தத்துவம், பக்தி, அதன் இலக்கிய செழுமை ஆகியவற்றிற்காக இவர் தமிழக மக்களால் கவரப்பட்டு போற்றப்பட்டார். இவர் பருவ வயதில் முதல் பாதியாக 30 பாடல்கள் திருப்பாவை 30 பாடல்களை கொண்டுள்ளது. திருப்பாவை ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் வாழும் கோபியாக நினைத்து கொண்டு பாடப்பட்ட தொகுப்பாகும். அடுத்ததாக அவரது 2வது படைப்பான நாச்சியார் திருமொழி 143 பாடல்களை கொண்டுள்ளது. இறைவனை நினைத்து பயபக்தியுடன் மற்றும் காதல் ரசம் மிகுந்த பாடல் தொகுப்பாக இது காணப்படுகிறது. கண்ணபிரானை நினைத்து திருமணம் செய்வதற்காக ஆண்டாள் பாடியுள்ள நாச்சியார் திருமொழி உள்ள வாரணமாயிரம் பாடல் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஆண்டாள் அவர்களின் 2 படைப்புகளும் குறிப்பாக திருப்பாவை தமிழ்நாட்டில் தென்கலை மற்றும் வடகலை பின்பும் அனைத்து வைணவத்திலும் வைணவர்களின் இலக்கியங்களிலும் அன்று தினந்தோறும் பாடலாக பாடப்பட்டு வருகிறது. மேலும் ஆண்டாளை கௌரவப்படுத்தும் விதமாக தமிழக அரசு அந்த கோபுரத்தை தமிழக சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. மற்றும் பெரியாழ்வார் இயற்றிய திருப்பல்லாண்டு, ஆண்டாள் அம்மையார் இயற்றிய திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆகியவை தமிழுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தந்த இலக்கியங்கள். இன்றைய நாளில் இந்த ஊர் எப்படி செல்வ செழிப்புடன் இருந்தது என்று ஆண்டாளின் பாடல் நூல்களில் தெரிகிறது. இந்த ஆண்டாள் அம்மையார் உலகத்தை ஆண்டாள் என்றால் மிகையாவது, தமிழை ஆண்டாள் என்று கூறினால் மட்டுமே மிகையாகும். எனவே இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.